நீங்கள் ஹெவனை ரீச் பண்ணால் ஹெவன் இறங்கி வந்து உங்களை ரீச் பண்ணும். ஹல்லேலூயா. பிசாசு இன்விடேஷன் இல்லாமல் உள்ளே வருவான். கர்த்தரும் பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானவரும் இன்வைட் பண்ணாதான் வருவான். ஹல்லேலூயா. இன்விடேஷன் இல்லாமல் ஆண்டவர் இடத்துக்கு வரவே மாட்டார். அற்புதம் நடக்கணுமா? ஹல்லேலூயா. குறைவுகள் நிறைவாகணுமா? இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் கானாவூரில் நடந்த கல்யாணத்தில் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அழைக்கப்பட்டதுனால அந்த ஊரில் 1008 கல்யாணம் நடந்திருக்கும். ஆனால் இயேசுவை அழைச்சதுனால அந்த குடும்பம் வெட்கப்படாமல் கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. வெட்கத்தின் விளிம்பில் உங்கள் குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் உங்கள் சமூகம் உங்கள் பிரசன்னம் அதுதான் உங்களுடைய பிரதான ஏக்கமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை நீங்கள் அழைத்தீங்கன்னா, நீங்கள் ஹெவனை ரீச் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஹெவன் இறங்கி வந்து கொர்நேலியுவை ரீச் பண்ணுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? பரலோகத்தின் பலகணிகள் இந்த ராத்திரி குடும்பங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் பொக்கிஷ சாலைகள் கர்த்தர் உங்களுக்காக திறக்க போறார். ஆனால் நீங்கள் அதை ரீச் பண்ணணும், ஹெவனை டச் பண்ணணும். ஆமீன். கொர்நேலியு ஜெபங்கள் ஹெவனை டச் பண்ணுச்சு. கொர்நேலியுவின் தான தர்மங்கள் ஹெவனை டச் பண்ணுச்சு. இந்த வருஷம் குடும்பத்தில் ஒரு ஆள் எழும்பி உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் கிரியைகளினாலும் தேவ சமூகத்தை, அவருடைய சிங்காசனத்தை தொட்டீர்கள் என்று சொன்னால் வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டு கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் தேவைகளை, உங்கள் குறைவுகளை, உங்கள் ஏக்கங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்து வைக்க போதுமான தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய மனுஷங்களை ரீச் பண்ணி பார்த்தீங்க. ஆமென். இவங்களை ரீச் பண்ணால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இவங்க கிட்ட போய் கேட்டால் அந்த சூழல் மாறும். யூ ட்ரை டு ரீச் பீப்புள். மனிதர்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கல. ஆனால் பரலோகத்தை நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா, ஹல்லேலூயா, ஆமென், நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கொர்நேலியுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த தேவதூதன் வழியாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவன் பரலோகத்தை வந்து எட்டிருச்சுப்பா. நீ செஞ்ச ஜபம் அங்கே தேவ சந்நிதியை வந்து தொற்றுச்சுப்பா. ஆமென்.